இந்த மாதிரி போலீஸ் யாராவது விசாரணைக்குன்னு வந்து கேட்டால் தான் நாங்கள் கொடுப்போம் அப்படிங்கிறாங்க. சார் நீங்கள் என்னை வந்து யாருன்னு தெரியாது, ஆனால் உங்களே எனக்கு நல்லாவே தெரியும். வெளியே பூக்கடை வச்சுருக்காங்கல்ல, மீனா அம்மா, சத்யாவோட என் ஃப்ரெண்டு தான், அவங்க எல்லாருமே எனக்கு தெரிஞ்சவங்க தான் சார் அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா, மீனாவே ஒரு வட்டம் வந்து கேட்டால் அவளுக்கே நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன், ஆனால் நீ எப்படி கேட்டால் நாங்கள் கொடுப்போம்ப்பா, போலீஸ் யாராவது வந்து விசாரிக்க சொல்லி நாங்கள் கொடுக்குறோம் அப்படிங்கிறாங்க. சரின்னு இவர் வந்துடுறாரு, வண்டி எடுத்துகிட்டு போயிடுறாரு. ஆனால் சத்யா வந்துட்டு நான் உள்ளே போய் பார்க்க போகிறேன் அப்படின்லாம் கிளம்பிடுறாரு. அவங்க அம்மா தடுத்து நிறுத்தவும் அடுத்து அவங்க அக்காவும் வெளியே வந்துடுறாங்க. எனக்கு அந்த சத்யா வந்துட்டு நான் பார்த்தானா, அவங்க கூட எதுவும் பிரச்சனை பண்ணானா அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா, அவனை நான் பார்க்கல, பட் அவன் எதுக்கு வந்தாங்கிறது எனக்கு தெரியும் அப்படிங்கிறாங்க. என்னக்கா எதுக்கு சொல்கிற அப்படிங்கிறாங்க. ஆனால் அந்த கோயில் மேனேஜர் வந்து மீனா கிட்டக்க பேசுகிறாங்க. யாருமா உனக்கு தெரிஞ்சவன்னு சொல்லி வந்து இந்த மாதிரி வீடியோலாம் கேட்டான் அப்படின்னு அவங்ககிட்ட எல்லாத்தையும் பேசியிருக்காங்க. ஸோ இவங்க வந்து கேட்குறாங்க, ரோகிணி வந்து அட்வான்ஸ் கொடுத்து ஏமாந்தாங்கல்ல, அதில் வந்து இந்த மூஞ்சி வந்து இங்கே தான் ரெக்கார்ட் ஆகிட்டு நான் சொன்னேன்ல, ஸோ அவனுடைய வீடியோவை கேட்டு இந்த சிட்டி வந்திருக்கான் அப்படிங்கிறாங்க. அவன் எதுக்கு ரோஹிணிக்கு ஹெல்ப் பண்ணுறான் அப்படிங்கிறாங்க. தெரியலையே, ஆனால் ரோஹிணி தான் ஏற்கனவே தெரிஞ்சாங்கன்னு சொல்லி சத்யா சொன்னால, ஸோ அதனால் ஏதாவது இருக்கலாம். அது சரி, அவன் வட்டி கொடுறவன் தானக்கா, ஆனால் ரூபாவுக்கு இந்த மாதிரி ஹெல்ப்பு எடுபடி வேலை பார்க்குறதுக்கு என்ன சம்மந்தம் அப்படிங்கிறாங்க. சரி தெரியல பார்ப்போம் அப்படிங்கிறாங்க. இவங்க பேசிகிட்டு இருக்கும் போதே முத்து அவங்க 2 பேரும் காரில் கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. வந்து வணக்கம் சார், இதை என்னோடய மனைவி, இது வந்து அவங்க அம்மா, இது அவங்க தங்கச்சி தம்பின்னு எல்லோரும் அறிமுகப்படுத்துகிறாங்க. வணக்கம் அப்படின்ட்டு அப்புறம் மீனா பற்றி பேசுகிறாங்க. அம்மா, நீ வந்து இவருக்கு மனைவி அமைச்சதுக்கு ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும், ரொம்ப நல்ல பையனாக இருக்கான், நாங்கள் பார்த்து இப்போ தான் ஆகுது, அதுக்குன்னு எனக்கு அவனை ரொம்ப பிடிச்சி போயிருக்கு, நல்லா பேசுகிறாமா அப்படிங்கிறாங்க. ஆமாயா, அது அவருடைய திறமை, அவரை பிடிக்காதவங்க யாருமே கிடையாது. சரி எனக்கு புகுந்ததெல்லாம் போதும், வாங்க போய் பூஜை பண்ணுவோம் அப்படிங்கிறாங்க. சரின்ட்டு உள்ளே போகிறாங்க. உள்ளே போய் மாலையெல்லாம் எடுத்து ரெடி பண்ணிடுறாங்க. மீனோட அம்மாட்ட தான் மாலையை கேட்குறாங்க. எவ்வளோ ரூபா அப்படிங்கிறாங்க. ஐயோ அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம்மா, நீங்கள் நல்ல நாள் எதுவுமே என் பொண்ணையும் மாப்பிள்ளையை வாழ்த்திருக்கீங்க, அதுவே போதும் அப்படின்ட்டு நீங்கள் ஒரு தாள் முத்தனை மாற்றி மாலையை போட்டுக்கோங்கன்னு சொல்லி எல்லாமே சொல்கிறாங்க. அவனுக்கு பூஜை சிறப்பாக பண்ணி முடித்து எல்லாமே அர்ச்சனை பண்ணி பெஸ்ட்டாக கொடுக்குறாரு பூசாரி வந்து. ஆனால் அந்த பெரியவர் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. நான் ஏதோ சிம்பிளாக சின்ன கோயிலுக்கு போகலான்னு நினச்சேன், ஆனால் இவ்வளோ பெரிய பூஜையை செஞ்சு இப்படி இவ்வளோ பெருசாக நல்லா பண்ணுவீங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லை, ரொம்ப நன்றிப்பா, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்ட்டு கோயிலை சுற்றி வராங்க. அந்நேரம் மீனா முத்து 2 பேர் பேசிகிட்டு இருக்காங்க. ஏப்பா, இவங்களுக்காக நம்ம வீட்டிலேருந்து பெரிய விருந்து வைப்போம்மா, இவங்களை அப்படியே அனுப்புறதுக்கு எனக்கு மனசு வரல, 3 நாள் சவாரி அப்படிங்கிறாங்க. எனக்கு ஓகே தாங்க, ஆனால் உங்கள் அம்மா அது கரெக்டு தான் நீ சொல்கிறது, அம்மா எதாவது சொல்லுவாங்க, சரி நம்ம அப்பா கிட்ட சொல்லிடுவோம், அப்பா சொன்னால் சரின்னு தானே சொல்லுவார், அப்பா எதுவும் சொல்ல மாட்டார்ல அப்படின்ட்டு அவங்க அப்பாவுக்கு கால் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்து அந்த தாத்தா பாட்டி வரவும், ஐயா நாங்கள் ஒன்று கேட்குறோம், நீங்கள் எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க, மறுக்காதீங்க, இன்றைக்கி மத்தியானம் எங்கள் வீட்டுக்கு சாப்பாடு விருந்துக்கு வாங்க அப்படிங்கிறாங்க. ஐயோ உங்களுக்கு எதுக்கு சிரமம், அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை அப்படிங்கிறாங்க. இல்லை சிரமமெல்லாம் இல்லை, நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வந்தீங்கன்னா அதுவே ரொம்ப சந்தோஷம் அப்படிங்கிறாங்க. சரி கண்டிப்பாக உங்களுக்காக நாங்கள் வரணும் அப்படிங்கிறாங்க. சரி இன்னும் அவங்களே 2-3 இடம் கூப்பிட வேண்டியது இருக்குது, போய் கூட்டிகிட்டு போய் காமிச்சிட்டு மத்தியானம் வீட்டுக்கு டேரெக்டாக கூட்டிகிட்டு வந்துடுறேன், நீ விருந்து எல்லாம் ரெடி பண்ணிடு அப்படின்ட்டு மீனாட்ட சொல்லிட்டு போயிடுறாரு. அவருமே எங்கே இருங்க ஒரு நிமிஷம், ஒன்று என்ன மீனா அப்படிங்கிறாங்க. இல்லை அந்த சிட்டி வந்து இங்கே கோயிலில் வந்து வீடியோ வந்து ஃபுட்டேஜ்